லோபம் என்ற சொல் ஒரு மனிதனின் பேராசையை குறிக்கும். தேவைக்கு அதிகமாக ஒன்றின் மேல் ஆசை கொள்வதையே பேராசை என்கிறோம். மற்றவர்களுக்கு சொந்தமானதை அடைய நினைப்பதும் பேராசையே. ஒருவன் தனக்கு வேண்டியது கிடைத்துவிட்டால் அதை வைத்து இன்புற வேண்டும். ஆனால் இன்னும் இன்னும் வேண்டும் என்பதாக நினைத்து பேராசை கொள்ளக்கூடாது. இத்தகைய பேராசை குணம் மனிதனை அழிவின் பாதைக்கே இட்டுச் செல்லும். இதற்கு உதாரணம் சூரபத்மன். அவன் ஈசனிடம் எண்ணற்ற வரங்களை பெற்றிருந்த போதிலும் இது போதும் என்ற எண்ணம் சூரபத்மனுக்கு இல்லை. அவன் மேலும் இந்திர பதவிக்கு ஆசைப்பட்டு இந்திரன் உட்பட பிற தேவர்களை எல்லாம் சிறையிலிட்டு துன்புறுத்தினான். இச்செயலை கண்டு சினந்த ஈசன் சூரனை அழிக்க வேலனை தோற்றுவித்தார். அவ்வேலன் சூரபத்மனை சம்ஹரித்தார். அடுத்ததாக குரோதம். குரோதம் என்ற சொல் கோபம், சினம் என்று பொருள்படும். நாம் ஒவ்வொருவரும் நாம் ஆசைப்பட்ட ஒரு பொருளை அடைய வேண்டும் என்றுதான் நினைப்போம். அந்த ஆசை நிறைவேறாத போது அது கோபமாக மாறுகிறது. அக்கோப உணர்வானது நம் மனதிற்குள் புகுந்துவிட்டால் அது நாம் செய்யும் செயல்களில் சஞ்சலங்களை ஏற்படுத்தும். அதன் காரணமாக நாம் சொல்லும் செயலும் பாதிக்கப்படும். கோபத்தால் ஏற்படும் சொல்லும் செயலும் எப்போதும் சரியானதாக இருக்காது. அதற்கு உதாரணம் மகாபாரதத்தில் வரும் துரியோதனன். அவன் திரௌபதியின் சுயம்பரத்தில் கலந்து கொண்டு அவளை திருமணம் செய்து கொள்ள நினைத்தான். ஆனால் அவளது ஆசை நிராசையானது. சுயம்பரத்தில் அர்ஜுனன் வென்று விதிவசத்தால் திரௌபதி பஞ்சபாண்டவர்களுக்கு மனைவியானாள். அங்கே துரியனின் நிறைவேறாத ஆசை அவன் மனதில் குரோதமாக மாறி கோபமாக வெளிப்பட்டது. அதன் பிறகு எப்போதும் துரியோதனன் திரௌபதியை இழிவான சொற்களை கூறி அழைப்பான். பாண்டவர்கள் சூதில் தோற்று நிற்கதியாக நின்றபோது துரியோதனன் பாஞ்சாலியை பார்த்து, வேசி மகளே, வந்தியன் தொடையில் அமர்வாயாக என்று கூறினான். அவனது அந்த இழிவான சொற்கள்தான் அவன் அழிவுக்கு வழிகாட்டியது. பாரத போரில் துரியோதனன் தன் தாய் காந்தாரியின் தவ வலிமையால் உடல் முழுதும் வஜ்ரமாக மாறி நின்றான். அவனை தாக்கும் வழி தெரியாமல் திகைத்த பீமனுக்கு அன்று அவன் அரசவையில் பாஞ்சாலியிடம் கூறிய இழிவான வார்த்தைகள் நினைவுக்கு வர பீமன் துரியோதனனின் தொடையை பிளந்து அவனை நிலத்தில்